நன்றியம் ஆரம்பிக்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி பகீரதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்த்துரை வழங்க இருக்கும் நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு குன்றென நிமிர்ந்து நில். குன்று அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது நமக்கு இமீடியட்டா என்ன ஞாபகம் வரும்? ஹில். நாமெல்லாம் வெக்கேஷன்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த இயற்கையை ரசிச்சு மெய்மறந்து வாழ்ற ஒரு இடமா தான் நாம் எப்போதுமே குன்றை நினைப்போம். இந்த குன்றுல ரசிப்பதற்கு அழகு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா, அழகு மட்டும் தாண்டி நீர் ஆதாரம், நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா நீர் ஆதாரமும் அங்கு இருக்கிறது. காலநிலை, பருவநிலை மாற்றங்கள். குன்று அப்படின்னாலே அங்க ஒரு சில் கிளைமேட் இருக்கும். அந்த காலநிலை அங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பல உயிர்கள் இனப்பெருக்கம் செய்கிறது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத 80 லட்சம் உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாம் சேர்த்து, மனிதர்களோடு சேர்த்து பல உயிரினங்கள் வாழ்ந்து அங்கு இனப்பெருக்கம் செய்வதற்கு அந்த குன்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு உலக மக்கள் தொகையில பாதிக்கு மேற்பட்ட மோர் தென் 50% எப்படி இருக்கிறாங்க, அந்த குன்றில் கிடைக்கும் அந்த உணவுகளை தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம லேண்ட்ஸ்கேப்ல விட குன்றுல நிறைய உணவு வகைகள் கிடைக்கிறது. நிறைய நீர் ஆதாரம் அங்க நிறைய இருக்கிறதாவும், நிறைய பேர் அந்த வாழ்விடமாக மலையை நம்பி வாழ்றாங்க. நம்ம அங்க இருக்கிற மக்களை பார்த்தோன்னா, அங்கே விளைவித்து, அங்கேயே ஆரோக்கியமான, அமைதியான, அழகான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குன்ற பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பும், ஒரு ஆசையும் அதிகமாகும் தானே! இந்த மலைக்குன்றில் இது எப்படி இருக்கும்னா, ஒரு சிறிய மலை போன்றது, சிறிய நிலவிடும். ரொம்ப உயரம் இல்லாம, கொஞ்சம் தட்டையாவும் இல்லாம ஒரு நடுவாக இருக்கிறது தான் குன்றுன்னு சொல்லுவோம். இந்த குன்ற மலை, குன்றில், குன்றில் சிறுமலை, மேடு, தட்டை, குன்றுமணி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெயர்களால நம்ம அழைக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு குன்றென நிமிர்ந்து நில். இந்த குன்றென நிமிர்ந்து நில் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி. நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆத்திச்சூடி ஔவை பாட்டி எழுதியது. ஆனா பாரதியார் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு உரைநடை பாடல் எழுதினாங்க. அது எதுக்காக எழுதினாங்க? அந்த ஆத்திச்சூட்டிய போல இதுவும் இருக்கும். இதுவும் ஒரு 4 வார்த்தை, 5 வார்த்தையில நிறைய நீதிகளை நமக்கு போதிக்கிற மாதிரி இருக்கு. இது எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத நாட்டுல விடுதலை பற்றியும் எழுதுவதற்கு, பெண்களோட முன்னேற்றம், மேலும் இந்த சமுதாயத்துல பல சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், புரட்சிகரமான கருத்துக்களை பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆத்திச்சூடியில 17வது வரிதான், அந்த 17வது உரைநடை பாடல் தான் குன்றென நிமிர்ந்து நில். இந்த குன்றென நிமிர்ந்து நில் பாரதியோட விளக்கம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையுடன் குன்று போல் நிமிர்ந்து நிற்க வேண்டும், தைரியமாக இருக்கணும் சொல்றாங்க. நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும் தானே. அந்த தைரியம் நமக்குள்ளாக எப்படி இருந்தது? நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை எப்படி வந்துச்சு? தைரியம் எப்படி வந்துச்சு? அப்படின்னா, நாம எல்லாம் ரொம்ப சேஃபா இருந்தோம். அம்மா வயித்துல 10 மாசம் இருந்தோம். அந்த அருட்பேராற்றல் நமக்கு உணவு கொடுத்து, நம்மள வளர வச்சு, நமக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் அந்த கருவறையில நமக்கு குடுத்துச்சு. அதுக்கப்புறம் வெளிய வந்தோம். வெளிய வரும்போது ஒரு திரைப்பட பாடல் சொல்லுவாங்க. "ஆசையின்றி பிறந்தோமா." வெளிய வந்த உடனே நமக்கு ஆசை வர ஆரம்பிச்சுது. நம்ம மூளை 3 வயதில் நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ள ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முழு கட்டமைப்பு கிடைத்தவுடனே நாம் என்ன பண்ணோம்னா, வேண்டியதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். எல்லா மக்களும் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட எல்லாருமே, இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் சமுதாயத்தால உருவாக்கப்பட்டது. எல்லாத்துக்குமே சமுதாயத்துல முழுவதுமாக சுதந்திரமாக வாழ்றதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸுமே அங்க இருந்துச்சு.
அதனால் ஆரோக்கியமா வாழ்ந்தோம், ஆனந்தமா வாழ்ந்தோம், அமைதியா வாழ்ந்தோமா? அமைதியா வாழணும் அப்படின்னு நமக்கு தோணும்போது ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுது. எல்லாமே இறைவன் தான் குடுத்தாங்க. எல்லாமாகவும் இறைவன் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்தில் அதனதன் ஆற்றல் அளவு இப்போ குழந்தைக்கு எந்த விதமான ஆற்றல் தேவையோ, அந்த விதமான ஆற்றலை இறைவன் குடுக்குறாங்க. பெரியவங்களுக்கு என்ன தேவையோ, அது விதமான ஆற்றல குடுக்குறாங்க. பறவைகள், அ விலங்குகளுக்கு என்ன விதமான ஆற்றல் தேவையோ, அந்த அளவுல ஆற்றல் செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னு உணர்ந்தோம். அதெல்லாம் புரிஞ்சு, ஆசையெல்லாம் நிறைவேற வரைக்கும், சந்தோஷமா இருக்கிற வரைக்கும், நமக்குள்ளாக எந்த கேள்விகளும் இல்லை. இதிலிருந்து மாறுபட்டோம்ல. வாழ்க்கையில நம்ம விரும்பியபடி இல்லாம சில நேரம் மாறுதுல்ல. அந்த மாறும் நேரம் தான் மனிதர்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஞானத்த நோக்கி ஒரு நாட்டம் வந்துச்சு. இத உணரணும்னு நெனச்ச சிலருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. வாய்ப்புகள் கிடைத்தவங்க அப்படியே நாமெல்லாம் இந்த வாய்ப்புகள் கிடைத்து வந்தவங்க. வாய்ப்புகள் கிடைத்தும் அதை புரியாமலும், அறியாமலும் இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே மறைந்து வாழ்ந்துட்டாங்க. பல காலங்களுக்கு பின்பு மறைந்தே போய்விட்டார்கள். இந்த மக்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்தணும்ன்ட்டு மகான்கள் உருவானாங்க. மகான்களோட எண்ணம் என்னவா இருந்துச்சு? மனித இனம் அமைதியாக, மகிழ்ச்சியாக, நினைப்பதெல்லாம் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு நெனச்சாங்க. அப்படி நமக்கு கிடைத்த மகான் வேதாத்ரி மகரிஷி. மகரிஷி நமக்கு என்ன குடுத்தாங்க? குண்டலினி யோகம் குடுத்திருக்கிறாங்க. இந்த குண்டலினி யோகத்துல முறைகள் கத்துக்கிட்டோம். உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், உடலை பத்தி தெரிஞ்சுட்டோம், மனதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பவும் எல்லாம் நமக்கு கிடைச்சுதா? சரி சொல்றாங்க, நல்ல தவம் பண்ணிட்டு வாழ்த்துறோம். வாழ்த்தும்போது எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையாலுமே எல்லாம் கிடைச்சுதா? அப்பவும் சில நேரங்களில் நாம் நினைத்தபடி இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரி நம்ம லைஃப் ட்ராக் மாறுறத நம்ம உணர்ந்திருக்கோம் தானே! இப்படி உணரும் பொழுது தான் நமக்குள்ளாக ஒரு கேள்வி வருது. ஏன் நான் நினைப்பது போல் சில விஷயங்கள் நடப்பதில்லை? ஏன் நமக்கு அது நடக்காம மாறி போகுது? அப்படின்னு ஒரு நம்ம கேள்வி வருது. இந்த கேள்விக்கு தான் மகான் நமக்கு ஒரு பாடல்ல குடுத்திருக்கிறாங்க. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செயல்வினைக்கு புலனைந்தும் இயக்கப் பெற்ற பழக்கப்பதிவு உன் இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதுவே அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்றி தனிக்க பொருள் செல்வாக்கும் பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல் 2 லைன் எடுத்துக்குவேன். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. நினைச்சதெல்லாம் நடக்குது. சில நேரம் நடக்காம இருக்குது. உடல் ரீதியா, மனல் ரீதியா வாழ்க்கையில சிக்கல் வருது அப்படின்னா, நாம் மட்டும் காரணமா? நம்மில் முன்னோர்கள் செய்த அவர்களோட வித்து தொடரா தானே நம்ம வந்திருக்கோம். அவங்கிட்ட உள்ள சில வினைப்பதிகளையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. மூளை 3 வயதுல நல்ல வளர்ச்சி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நாம் செய்த எண்ணம், சொல், செயல் அதுவும் அந்த மூளையிலே பதிவாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும்? உன்னை நீ உள்ளிருந்து அகத்தவம் மாற்ற வேண்டும். இந்த அகத்தவம் செய்ய செய்ய ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். செய்ய 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 அந்த பதிவுகளிலிருந்து நாம் மெதுவாக வெளியே வர முடியும். சொல்லுவாங்க, "எண்சாண் உயிற்றுக்கு சிரசே பிரதானம்" அப்படின்னு 7 ஜான் அந்த உடலுக்கு சிரசு அந்த உச்சியில இருக்கிற அந்த உயிர் தான் பிரதானமாக இருக்கிறது. இதையே இப்ப பாரதியோட வரிகள் தானே பார்க்கிறோம். பாரதி என்ன சொல்றாங்க? "அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வாடெழுந்து விழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே." இவங்களும் 2வதாக என்ன சொல்கிறாங்க? உச்சி மீது அந்த உச்சி மகானும் அதான் சொல்றாங்க. பாரதியாரும் அதான் சொல்றாங்க. அந்த உச்சியின் மீது. அப்போ இதெல்லாம் சரி செய்ய வேண்டியதில்ல. அந்த உச்சியில ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல்ல. உச்சியில என்ன நடக்குது? அதன் மூலமா நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் விளைவிக்கிறோம். அதுல சரியான அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாம, நாம் என்னெல்லாம் பலன்கள் சரியாகவோ, தவறாகவோ சில விஷயங்கள் வாழ்க்கையில போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கலாமா? ஸ் ஒரு வீடு இருக்குது. என்னுடைய வீடு இருப்பதாகவே கொள்ளும். அந்த வீட்ல ஒரு சின்ன கிராக் இருக்கு. அந்த கிராக் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் அதுல போட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு விருந்தினர்கள் வராங்க. விருந்தினர்கள் வரும்போது வீட்டில் குழந்தைகள் குறும்பு செய்வது இயற்கை தானே! அந்த குழந்தை போய் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம புடிச்சு இழுத்துருது. ஃபோட்டோ ஃப்ரேம பிடிச்சு இழுத்த உடனே பின்னாடி இருக்கிற கிராக் தெரிஞ்சிருது.
இப்போ நாம் சரி செய்ய வேண்டியது அந்த கிராக்கையா, அந்த போட்டோவையா அப்படின்னு ஒரு கேள்வி. நாம் யாரை சரி செய்ய முடியும்? நாம் அந்த கிராக்க சரி பண்ணணும். அந்த கிராக்க சரி பண்ணிட்டோம்னா, அந்த வால் ரொம்ப அழகாயிடும். அந்த போட்டோ ஃப்ரேம் போட்டாலும் அது அழகா இருக்கும். போடாட்டினாலும் அந்த வால் அழகா தானே இருக்கும். இத எப்படி சரி செய்ய முடியும்? இத இத சரி செய்யணும். நம்ம சாதாரணமா யோசிப்போம். ஐயோ! ஞாபகம் வர மாட்டேங்குதே. இந்த உச்சந்தலையில ஒரு இயல்பான நடைமுறை வாழ்க்கையில நம்ம பண்ணுவோம். உச்சந்தலைய அப்படியே அடிப்போம். இத எப்படி சரி பண்றது? இதுக்கு எப்படி சொல்யூஷன் தேடுறது? அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அப்படி இந்த கிராக்க சரி செய்து விட்டோம். இந்த கிராக் அப்படின்னு என்னன்னா, நம்முடைய உடல், மனம், உயிர். இதுல கிராக் வரும்போது, இதுல பாதிப்பு ஏற்படும் பொழுது, அதை நாம் சரி செய்ய விட்டோம் என்றால், நம்முடைய எண்ணங்கள் சிறப்பாகவே இருக்கும். இந்த மூளையில என்ன இருக்குது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். துரிய தவம் செய்யும்பொழுது பிட்யூட்டரி ஆக்டிவேட் ஆகுது. மனம் வந்து நல்லா செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றிய கொஞ்சம் அறிவியல் பூர்வம், விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். மூளையில இருக்கிற ஒரு சின்ன கிளாண்ட் தான் இந்த பிட்யூட்டரி. இது பல அற்புதமான வேலைகளை செய்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிட்யூட்டரிய பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா, கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தான் இத பத்தின ரிசர்ச் ஆராய்ச்சிய பத்தி கண்டுபிடிச்சாங்களாம். அந்த ஆராய்ச்சியோட பேப்பர்ஸ் எல்லாம் இந்த சப்ஜெக்ட்டுக்காக படிக்க நேர்ந்தது. அவ்ளோ ஒரு அற்புதமா, ஒரு பிரமிக்கத்தக்க விஷயங்கள் அந்த பிட்யூட்டரி இருக்குது அப்படின்றத ரொம்ப உணர்ந்தேன். இத உங்கட்ட இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்கிறேன். மூளையில என்ன இருக்கு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 பெரும் பகுதி இருக்குது. ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட நடுவில் 3வது வென்ட்ரிக்கிள். அந்த வென்ட்ரிக்கிளுக்கு பின்னால் வந்து எபிதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த எபிதாலஸ் பகுதி நடுவில் தான் பீனியல் அப்படின்ற சுரப்பி இருக்கிறது. இது ஓவராலா பார்க்கும் பொழுது மூளையோட உள்பகுதியில நடுவில் இருக்கிறது. இது ஒரு நாளமில்லா சுரப்பி. நம்ம 9 மைய தவத்துல செய்வோம்ல, எல்லா சுரப்பிகள் மேல வைப்போம்ல. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாளமில்லா சுரப்பி தான் பிட்யூட்டரி. இது எப்படி இருக்கும்னா, 7 மில்லிமீட்டர் வந்து நீளமும், 6 மில்லிமீட்டர் வந்து அகலமாவும் இருக்குது. இதனோட அளவு சோயா பீன்ஸ் அளவு தான் இருக்குமாம். அந்த சோயா பீன்ஸ் மாரி அளவு அவ்ளோ குட்டியா இருக்கிறது வந்து பலவிதமான அற்புதங்கள், ஒரு மேஜிக்கல் விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல, மனசுல செஞ்சுட்டு இருக்கு. நம்ம தூங்குறோம்ல, இரவுல தான் இது வந்து மெலட்டோனின சுரக்குது. இந்த பிட்யூட்டரியோட மேஜர் வொர்க்னா மெலட்டோனின சுரக்குது. இது ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இரவுல நான் சொல்லுவாங்கல்ல, நல்ல உறக்கம் வந்தாலே அடுத்த நாள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மெலட்டோனின் நல்லா சுரக்கும் பொழுது என்னன்னா, நமக்கு உள்ளாக இருக்க இந்த பயாலஜிக்கல் கிளாக்கோட சர்க்கேடியம் ரிதம் அப்படின்றோம். நம்ம உடம்பு வந்து எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பு வந்து அதிகப்படியான வேலை செய்கிறது. புரிஞ்சுக்கிட்டோம்னா, காலையில முழிச்சோம் அப்படின்னா, கழிவு உறுப்புகள் வந்து சரியா நமக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு குடல் பகுதி வேலை செய்யும். உண்ணும் உணவை வந்து சரியாக செரிச்சு வெளியே தரணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, கிட்னி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில வேலை பார்க்கணும். அப்புறம் ஹார்ட் ஃபங்ஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்சம் அதிகப்படியா முழு நேரம் வேலை பார்த்தா, கொஞ்சம் அதிகப்படியான வேலை செய்யணும். 4 மணிக்கு மேல அதிகமாக நீர் கொடுக்காதீங்க. கிட்னிக்கு ரொம்ப வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். ஸோ இந்த டோட்டல் சிஸ்டம் நம்மளோட பாடிய டோட்டல் சிஸ்டத்தையும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து சப்போர்ட் பண்ணி வொர்க் பண்ண வைக்குது. நைட்டு சரியா தூங்கல, முழிக்க முடியல அப்படின்னா, அடுத்த நாள் முழிக்க முடியாது. அது முதலாவதாக எத பாதிக்கும் அப்படின்னா, ஜீரண உறுப்புகள பாதிக்கும். இத நம்ம நல்லா அனுபவிச்சிருப்போம். சரியா தூங்கலைன்னா, மார்னிங் நமக்கு எரெக்ஷன் வந்து சரியா இருக்காது. அப்புறம் ஹார்மோன்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸையும் இது வந்து சமன்படுத்துது. குறிப்பா பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்துல வர பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கிளாண்ட் வந்து ரொம்ப சரி செய்றதுக்கு இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாண்ட்லயும் இருந்து வர அந்த எனர்ஜிலயும் ப்ராப்ளம் வருது. நைட்டு தூங்குறோம். நம்ம பாடியில என்ன நடக்குது? ரிப்பேரிங் வொர்க் நடக்குது. எப்படி அந்த செவர வந்து ரிப்பேர் பண்ணணுமோ, அதுபோல நம்ம பாடியில ரிப்பேரிங் வொர்க் நடக்கும் பொழுதும், நம்ம பாடியில என்ன இருக்கும்? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருப்போம். நெறைய எண்ணங்கள வச்சிருப்போம். உடம்புல சில வீக்கம் இருக்கலாம், அழற்சி இருக்கலாம். இதெல்லாம் சரி செய்றது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். நம்ம ரொம்ப சிம்பிளா தான் இத பத்தி தெரிஞ்சிருந்தோம் இதுவரைக்கும். கொஞ்சம் அதிகமா, கொஞ்சம் இன்னொரு ஒரு 4, 5 பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன். அதெல்லாம் சரி பண்ணுகிறது. அப்புறம் ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க. இது காயகல்பத்திலேயே நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்ம வந்து சரியா பொதுவா சொல்லுவாங்க. சரியா தூங்கலைன்னா, கொஞ்ச நாள் ஆனா சீக்கிரமே கிழவி ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த ஹார்மோன் வந்து நம்ம செக்ரியேட் பண்றதுக்கு நம்ம சரியான நேரம் கொடுப்பதில்லை. இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் இன்னையோட வாழ்க்கை முறை. த லேக் ஆஃப்
ஸ்லீப்னால என்ன இன்சோமியான்னு ஒரு டிஸார்டர் வருது. தூக்கம் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு 2 மணி 3 மணி வரைக்கும் எஸ்பெஷலி பார்த்தோன்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. மெலட்டோனின் அந்தந்த ஹார்மோன் சுரப்பதற்கான நம்ம அவங்களுக்கான நேரம் குடுப்பதில்ல. மெலட்டோனின் சுரக்கிற நேரத்துல வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்கறனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. அந்த இம்பேலன்ஸ்னால என்ன ஆகுது? பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம் வருது. ஆண்களுக்கு ஜீரண உறுப்புல ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாம ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இரவு நேரத்துல வேலை பார்க்கும் ஆண்மகன், பெண்மகன் இருக்கிற அந்த ஆபீஸ்ல பார்த்தோன்னா, காதல் திருமணங்கள் வந்து அதிகப்படியா நடப்பதற்காக, அந்த வேலை செய்ய வேண்டிய ஹார்மோனுக்கு பதிலாக மற்ற ஹார்மோனுக்கு அதிக வேலை கொடுப்பதனால், அந்த திருமணங்கள் அதிகப்படியாக நடப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு இருக்கிற அந்த மெலட்டோனினை நம்ம சுரக்க விடுறோமா அப்படின்னா, லேப்டாப், மொபைல் அந்த ப்ளூ கலர்ல நம்ம பார்க்கும்போது தெரியும். ஒரு ப்ளூ லைட் நம்ம கண்ணு மேல அடிக்கும். அது அடிக்க அடிக்க என்ன ஆகுதுன்னா, இதனோட சுரப்பு வந்து கம்மியாகி கொண்டே போகிறது. அதற்காக தான் சொல்றாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இரவு உறுப்புகளை எல்லாம் இரவு வேலைகள் எல்லாம் செய்து அந்த உறுப்புகளுக்கு வந்து ரெஸ்ட் குடுங்க. டைஜஷனுக்கு ரெஸ்ட் குடுங்கன்னு சொல்றாங்க. இதனோட லொகேஷன் இருக்குல்ல, மூளையின் உள்பகுதின்னு சொல்லல. அதுல ஒரு விதமான ஸ்பெஷல் நியூரான் செல்ஸ் வந்து இருக்குதாம். அதே நியூரான் செல் நம் கருவிழிகளிலும் இருக்குது. சோ கருவிழி மூலமா நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோமோ, அதே மாதிரி இந்த பிட்யூட்டரி மூலமாக நம்ம வந்து அக உலகை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இத பத்தி ஓரளவு ஆராய்ச்சியில 17ஆம் நூற்றாண்டுல வந்து ஒருத்தர் வந்து ரினி ரெசோர் கார்னஸ் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. விஞ்ஞானத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? இது ஆன்மாவின் இருப்பிடமாக இருக்கிறது. அதனால்தான் 3வது கண் அப்படின்னு அழைக்கப்படுது. 2 கண் வழியா உலகத்தை பார்க்கும்போது, 3வது கண் வழியா அக உலகத்தை பார்க்கும்போது, அந்த ஆன்மா இருப்பிடமாக இதை பார்க்கும் பொழுது, இதன் மூலமாக நிறைய இன்ட்யூஷன் வருகிறது. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது? இது செய்யலாம், இது செய்ய வேண்டாம் அப்படின்ற அறிவியல் பூர்வமான அந்த விஞ்ஞான அந்த பேப்பரை சப்மிட் பண்றாரு 17th செஞ்சுரியில. அப்போ இந்த பீனியல் கிளாண்டுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் நெருங்கிய ஆன்மீக பயணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. விஞ்ஞானிகள் வந்து இது லேப்ல ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. மெஞ்ஞானிகள் மகான் போல இருக்கிற மெஞ்ஞானிகள் வந்து உடலை வந்து ஆராய்ச்சி கூடமாக இதை கொடுத்தாங்க. அதனால்தான் மகான் நமக்கு ராஜயோகத்தை கொடுத்தாங்க. ராஜயோகம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ராஜா அப்படின்றத எப்படி நம்ம அடையாளப்படுத்தும்? நார்மலான மனிதர்கள் இருந்து ராஜாக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு அழகான கிரீடம் வச்சிருப்பாங்க. அந்த கிரீடம் வச்சுன்னா அவங்க வந்து ராஜா, மக்களிடமிருந்து வேறுபடுகிறார். இந்த துரியதவம் இதுல வந்து இந்த துரியதவம் வந்து நமக்கு ராஜயோகமாக கருதப்படுகிறது. இதனால முதல்ல என்ன நடக்குது? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின் அப்படின்னு சொல்கிறது வள்ளுவம். இந்த வள்ளுவம் சொல்றது மாதிரி மகானும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்துட்டு. இந்த எண்ணத்தை எங்க உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த துரிய தவம். எத்தனையோ நம்ம தவம் செய்தாலும் வாழ்த்துறது அநேக தவங்கள் முறையில நம்ம துரிய தவத்துல தான் வாழ்த்தோம். ஏன் துரிய தவத்துல வாழ்த்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கு ஒரு செயலோ ஒரு எண்ணமோ நாம் பதித்து மன அலைச்சூழலை கம்மி பண்ணிட்டு நாம் செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைக்கும் அந்த ரிசல்ட், இமீடியட் ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியும். ராஜாவோட அடிப்படை ஒரு தகுதி என்ன இருக்கும்? நல்ல உடல் இருக்கணும். உடல் அமைப்பு வந்து சீராக இருக்கு. ஏன்னா எதிரி நாட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா அவர்களை எதிர்த்து போராடுவதற்காக உடல் நல்லாக இருக்கணும். 2வதாக மன உறுதி. அந்த போர் நேரத்துல நிறைய உயிரிழப்பு ஏற்படும், பொருளாதார இழப்பு ஏற்படும். அப்படியெல்லாம் அந்த இழப்பை சமன் செய்வதற்கு மன உறுதி ரொம்ப தேவைப்படும். உடல் உறுதி, மன உறுதி மட்டும் இருந்துட்டால் ராஜாக்கு போதுமானா இன்னும் மேலாக உயிரை பற்றி அறிவு இருக்கும். நமக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியும். ஒரு பசு மாடு அந்த பசு ஒரு பசுக்குட்டி மேல ஒரு ராஜாவோட பையன் ஏத்திட்டான் அப்படின்றதுக்காக அந்த பசு வந்து மணி அடிச்சு அந்த ராஜா அதே முழுவதுமாக உணர்ந்து இம்மீடியட்டாக அதே தேர வைத்து அந்த தன்னுடைய மகனை தேர்காலிட்ட கதை நாம் கேட்டிருக்கோம். அப்போது அந்த உயிரை பற்றிய அறிவும் வேண்டும். ராஜயோகத்துல மகான் இந்த 3ம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உடலை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, உயிரை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, மனதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்ம சரியான இந்த குண்டலினியை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டில் இருந்த கிராக் போல நமக்கு உள்ளாக உடல் அளவில், மனதளவில், எண்ணத்தளவில் இருக்கிற அந்த கிராக்கை நம்ம சரி பண்ண முடியும். இதெல்லாம் சரி பண்ண அப்புறம்
எண்ணிய என்னெல்லாம் நம்ம எண்ணுறோமோ அதெல்லாம் நடப்பது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக ஆகிறது. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? சங்கல்பமும் வாழ்த்தும் செயல்படும். வாழ்த்து எப்படி செயல்படும்? எப்படி வாழ்த்தலாம்? மெயினா இப்ப யாருக்கு வாழ்த்தணும்? குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா டிஜிட்டல் வேர்ல்ட்லயே இருக்கிறாங்க. அட்வைஸ் சொல்றது புடிக்க மாட்டேங்குது. சிம்பிளா சொல்றாங்க. டோன்ட் பி எ பூமர். பழைய கதையெல்லாம் பேசாத அப்படி சொல்றாங்க. இந்த மாரி இந்த அடாலசென்ட் ஏஜ ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்றைக்கு இந்த வாழ்த்து ரொம்ப நெறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. கேட்க மாட்டீங்க. அப்ப சொல்ற ஒரே விஷயம் வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. அப்புறம் அடுத்த படி பார்த்தோன்னா, ஃபேமிலி செப்பரேஷன். ஃபேமிலி செப்பரேஷனுக்கு மகான் கொடுத்த அந்த அ அரிய மந்திரம் வந்து வாழ்க வளமுடன்ற மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல, சொல்ல, சொல்ல குழந்தைகளிடமும் மாற்றம் ஏற்படும். குடும்பத்திலும் பலவிதமான ஏற்படும். அடுத்ததாக துரியதவத்துல என்ன சொல்றாங்க? நம்முடைய எண்ணம் பிறர் மனதில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பிரதிபலிக்கும்? மகான் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு இது. மகான் வெளிநாடெல்லாம் சுத்திட்டு தெரியும். 6 மாதம் அவங்க வெளிநாட்ல தான் இருப்பாங்க. 6 மாதம் இந்தியா வராங்க. அப்படி வந்து 23/10/72 அவங்க வந்து வெளிநாடு போயிட்டு இந்தியா வராங்க. வரும்பொழுது எல்லாரும் மகான வரவேற்கிறாங்க. பூங்கொத்துலாம் குடுத்து ரொம்ப வரைக்கும். சில காரணங்களாக சில அன்பர்களுக்கு மகான அன்னைக்கு பார்க்க முடியல. அடுத்த நாள் போய் மகான பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, மகரிஷி நீங்க வர்றத நாங்க நேத்து நல்லா உணர்ந்தோம். என்ன நடந்துச்சு?" அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் உடல் முழுவதும் மகான் எப்போ அந்த டெல்லிய ரீச் பண்றாங்களோ, அந்த ஃப்ளைட் இறங்கி லேண்ட் ஆறாங்களோ, உடல் முழுவதும் ஆற்றல் பரவி உயிர் மையங்கள் நம்ம உடம்புல 7 உயிர் மையங்கள் டாமினன்ட்டா இருக்குல்ல, அந்த உயிர் மையங்கள் வந்து எங்களால உணர்வு கூடுதலா இருக்கத உணர முடியுது. ஸோ, மகான் வரும்பொழுது அந்த உணர்வு மையம் வந்து திணிவு பெற்றத எல்லாம் உணர முடியுது. அதுபோல மகான் வழியில இருக்கிற நம்ம பல சங்கல்பங்கள, பல எண்ணங்கள இந்த வேதாத்திரிய பரவணும், பல சென்டர்ஸ் வரணும், பல தவமையங்கள் உருவாகணும் அப்படின்ற எண்ணத்த நாம போட, போட, போட இன்று உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரியம் பரவி இருக்கத நம்ம உணரமா இல்ல. எந்த நாட்டுல, எந்த இடத்துல இருந்தாலும் மக்கள் வந்து அந்த வேதாத்திரியத்துக்குள்ள ஈஸியா போய் அக்சஸபிளான இடத்துல நம்ம சென்டர்ஸ்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கோம்ல. இது நடைபெறுகிறது. அடுத்ததாக பயிற்சிகள். அருகுண சீரமைப்பு பயிற்சி செய்யும் பொழுது, நமக்கு முதலாவதாக என்ன குடுத்திருக்காங்க? துரிய தவம் செய்ய வேண்டும். என்ன பயிற்சி? ஆசை சீரமைத்தல், தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ன பயிற்சி நீங்க செய்தாலும், முதலாவதாக நீங்க துரிய தவம் செய்ய வேண்டும். அந்த துரிய தவம் செய்து, அதற்கான அகத்தாவை பயிற்சிகள் செய்யும் பொழுது, அதனுடைய பலனை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாவே அடைய முடியும் அப்படி சங்கல்பமும், வாழ்த்தும் வந்து பல மாற்றங்கள கொடுக்கிறத நம்ம இன்றைக்கு வந்து அன்பர்களோட வாழ்க்கையில நம்ம பார்த்துறோம். கடைசியாக அரசனாக வாழணும். ஒரு அரசனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நான் அமரும் அந்த சிம்மாசனமும், எனக்கு வைக்கப்படும் அந்த கிரீடமும் ஒரு யுனிக்கா இருக்கணும். எந்த நாட்டிலயும் எந்த மக்களும் அத போட்டிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சிம்மாசனமும், ஒரு கிரீடமும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, ஒரு தச்சன கூப்பிட்டு சொல்றாரு. "இத எனக்கு பண்ணி குடுங்கன்னு" சொல்லிட்டு. ஸோ அரசர் இருக்கிறதுன்ற ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது தன்னை ப்ரூஃப் பண்ணட்டும் சொல்லிட்டு, அவர் ஒரு ஒரு இடமா போய் விசிட் பண்றாரு. டெய்லி ஒரு மரத்த பார்க்குறாரு. அந்த ஒரு மரத்த பார்க்கும்போது அவருக்கு தோணுது, இந்த மரம் ரொம்ப அழகா இருக்குதே! இந்த மரத்த அடிப்படையா வச்சு நம்ம வந்து ஒரு சிம்மாசனம் பண்ணா எப்படி இருக்கணும்? அது ரொம்ப காலம் வாழ்ந்த மரம். எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இலையுதிர் காலத்துல பார்க்கும்பொழுது 3 மாதம் அந்த மரம் இருக்கட்டும். நம்ம துளிர் காலத்துல வந்து பார்க்கலாம். அப்படி போறாரு. துளிர் காலத்துல வராரு. அவ்வளவு அழகழகா பச்சை பசேல்னு இருக்குது. அப்பவும் ரொம்ப அழகா இருக்கு. இப்ப இந்த மரம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மரத்த நம்ம சிம்மாசனத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் வராரு. வசந்த காலம். பறவைகள், மான்கள், குயில்கள், மக்கள் எல்லாரும் ஓடி ஆடி விளையாடி அத பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கும்பொழுது, இந்த மரம் ஒரு ஒரு காலத்திலயும் எனக்கு ஒரு ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துச்சு. நான் வந்து இலையுதிர் காலத்துல வரும்போது, கொஞ்சம் காலம் வந்தா நான் துளிர்த்து இருக்கிறேன் அப்படின்றது புரிய வச்சது. வசந்த காலத்துல வரும்பொழுது, எல்லாரும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. துளிர் காலத்துல வரும்போது, அந்த பச்சை பசேல்னு அந்த கண்களுக்கு வந்து ரொம்ப குளிராது. இந்த மரத்துல அந்த அரசர உட்கார ஒரு சிம்மாசனத்த ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படியே கடந்து போயி, இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷான மரத்த எடுத்து, நல்ல ஒரு சிம்மாசனம் பண்ணி, அங்க அரசர கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறேன். அரசரோட வேலை என்னது? எல்லாரும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு பார்க்குற ஒரு விஷயம். அங்கிருந்து இப்ப பூவ பார்க்குறாரு, இலைய பார்க்குறாரு, கதிர ப ம
மலையை பாக்குறாரு, மக்களை பாக்குற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது போலதான் நண்பர்களே, நமக்கு அந்த வேதாத்திரியம், இந்த அழகான அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். அதிலிருந்து இருக்கிற ஒவ்வொரு விதையாக நாம் விழுறோம். அந்த விதையெல்லாம் மகான் கொடுக்கிற அந்த விதை, ஒவ்வொரு பயிற்சிகளும் நம்ம துளிர்த்து வரும் பொழுது நாம் ஒரு அழகான இலையாக, மரமாக, குழந்தையாக எல்லாமாகவும் நம்ம மாறிட்டே இருக்கோம். நமக்கு அங்கு ஒரு சிம்மாசனமும் கொடுக்கப்படுகிறது. அந்த சிம்மாசனத்துல நமக்கு உட்கார வச்சு நமக்கு ராஜயோகம் கிரீடத்தை மகான் நமக்கு வச்சுட்டாங்க. அந்த ராஜயோகம் கிரீடத்தை நம்ம வச்சப்புறம் நம்ம சுத்தி நமக்கு மேலாக வேதாத்திரம் குன்றென நிமிர்ந்து நிற்கிறது. அந்த வேதாத்திரத்தை கீழாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்து பார்க்கும்போது எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. நாம் நினைத்தது எல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது. மரத்தில் விடும் ஒவ்வொரு விதையும் துளிர்கிறது. அந்த துளிர்த்த விதை இன்னும் வேதாத்திரியம் இன்னும் 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 மக்களிடம் சேர்ந்து சேர்வதற்கு வழிவகை செய்துகிறது. எந்த காலத்திலும் நமக்கு புரியும். ஒரு கடினமான மனநிலையில நம்ம மன்றத்துக்கு போறோம். மனசு சமாதானமா நம்ம திருப்பி வரும். ஒரு சந்தோஷமான மனநிலையில போறோம். அதை விட சந்தோஷமாம நம்ம திருப்பி வரும். ஒரு நடுநிலையான மனதோட நம்ம மன்றத்துக்கு போனோம். அப்பவும் நம்ம சந்தோஷமாக நம்ம திருப்பி வருவோம். அந்த வேதாத்திரியம் குன்றென நிமிர்ந்து நிற்கும் பொழுது, அதுக்கு அந்த குடைக்கு கீழாக நாம் இருக்கும் பொழுது, அதை முழுவதுமாக அனுபவித்தற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி 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 செய்து முயற்சி பெற்று அதனால் நமக்கு கிடைத்த அந்த பலன்களை நாம் உணர்ந்து, பிட்யூட்டரியை பத்தி இவ்வளவு தெரிஞ்ச பின்பு துரியதவம் செய்யறதை நம்ம என்னைக்காவது ஸ்கிப் பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோம். செய்யும் பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு எவ்வளவு மாற்றங்கள் அது கொடுக்கிறது. அப்படின்னு துரியதவம் நாம் செய்வோம். அதுல சங்கல்பம் செய்வோம். இந்த சங்கல்பம் மூலமாக நாமும் இந்த சமுதாயமும் நாம் சுற்றி வாழ்வதற்கு முறையாக வாழ்த்துவோம். வாழ்த்தி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். 2 விஷயம். ஒரு கிஃப்டும் சரி, குழந்தையிடம் கிடைக்கும் அந்த அன்பும் சரி, 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா கொடுக்கும். சோ வாழ்த்துன்றது நாம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிற கிஃப்ட். இந்த கிஃப்ட நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கும்பொழுது நாமும் மகிழ்கிறோம், மற்றவர்களுக்கும் மகிழும். ராஜாவாக நம்ம அமர வைத்தாரு. அந்த இடத்துல, அந்த சிம்மாசனத்துல வேதாத்திரிய அந்த நிழலுக்கில எல்லாவரையும் நாம் ராஜாவாக அமர வைக்க வேண்டியது நம்முடைய தலையாக, கடமையாக இருக்கிறது. தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.